இன்றைக்கி 1 kg ப்ரௌனி செய்ய போகிறோம். அதுக்காக 4 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்திக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் இருக்குது, இதில் நாட்டு சர்க்கரையும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்திக்கலாம். சர்க்கரையும் சேர்த்தி நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா இப்படி எடுத்து விட்டு இன்னொரு டைம் பீட் பண்ணிக்கலாம். முட்டை சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்றா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதை இதோட கலந்துக்கலாம். நல்ல பட்டர் வாசமும் சாக்லேட் வாசமும் நல்லா இருக்குது. சாக்லேட் கலந்து இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சுருந்தா சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் சேர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்திக்கலாம். அதை தட்டி எடுத்துட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். இதில் மைதா, கொக்கோ பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் எல்லாமே நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதில் மாவு ஒட்டுக்காக கொட்டிடாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கும்போது நமக்கு ஈஸியாக கலக்க வருங்க. அவ்வளோதான், கடைசியாக இருந்ததையும் இதில் சேர்த்திட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டு வந்த பேட்டரை இருந்தாலும் நம்ம இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த அடியிலெல்லாம் இப்படி கிளறி விடும்போது ஒருவேளை ஏதாவது மைதா அப்படி ஒரு வேளை கட்டி ஏதாவது கொஞ்சம் மாவாக இருந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், கீழே கூட எந்த மாவுமே இல்லை. எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. மாவு பார்க்கும்போதே நல்லா சில்கியாக இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த பேட்டரு. நான் இன்றைக்கி இந்த 2 மோல்டில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இந்த 2 டின்லையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். ஓவனும் ப்ரீஹீட் ஆகிடுச்சு நம்ம ஓடிஜி. அதில் பேட்டரி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற டின்னில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டரை நம்ம நல்லா லெவல் பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கமும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி. இது இங்கே இருக்கட்டும். மிச்சம் இருக்கிறதையும் இந்த டின்னில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிக்கலாம் இந்த டின்னை.
நல்லா செட் பண்ணிக்கலாம். ஓரத்துலலாம் பேப்பர் கொஞ்சம் கலைஞ்சிடுச்சு, வெளியெல்லாம் எடுத்துருச்சு. டின்னை விட பேப்பர் சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம 2 டின்லேயுமே இந்த பேட்டரை ஊற்றி நல்லா லெவல் பண்ணியாச்சுங்க. இது ரெண்டையுமே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் ஓவன், அதில் வந்து இதில் வச்சிடலாம். பாருங்கள், ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இந்த 2 டின்னுமே வச்சாச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸில் வச்சுருக்கா. ஓகே, அதை இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ப்ரௌனி இப்போது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, கட் பண்ணும்போதே நல்லா தெரியுது, சாஃப்டாக இருக்குது. இதில் எடுத்து காட்டுறேன் ப்ரௌனியை. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரௌனி இங்கே கீழெல்லாம் எவ்வளோ மாய்ஸ்சராக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்தது வந்து என்னோடய நெய்பர் தாங்க கொடுத்துருக்காங்க. 1 kg கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க டாப்பிங்ஸ் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் நம்ம சாக்கோ சிப்ஸோ இல்லை சாக்லேட்டோ எதுவுமே இதில் சேர்க்கலை. வெறும் ப்ளைன் ப்ரௌனி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து 1 kg வந்து 500க்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்க, பாய்.